பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமு அப்படிங்கிறவன் விறகு வெட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் பொண்டாட்டி காந்தம்மா வீட்ல இருந்துகிட்டு வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா. இந்த ஊருக்குள்ள யாரு கூடயும் அவங்க எந்த பிரச்சனையும் வச்சுக்கல. இப்படி இருக்கிறதுலயே பாத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். அந்த நாள் சாயங்கால நேரத்துல, காந்தம், காந்தம், எங்கடி இருக்க? வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? ஐயோ, வீட்டுக்குள்ள இல்லாம நான் எங்கெங்க போக போறேன்? அது பக்கத்து வீட்லயோ இல்ல உங்க சித்தி வீட்லயோ உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். நான் ஏங்க அங்கெல்லாம் போக போறேன்? அவங்க கிட்ட எவ்வளவு வச்சுக்கணுமோ அவ்வளவுதான் வச்சுக்கணும். ஏண்டி, என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி பேசுற? பின்ன என்னங்க, உங்க வீட்ல என்ன இருக்கு என்ன இல்ல ஏதேதோ கேட்டுக்கிட்டு நம்மள இல்லாதவங்கன்னு கேவலமா பாப்பாங்க. எனக்கும் உன்னை பத்தி யோசிச்சா ரொம்ப கவலையா இருக்கு. என்னால 4 பேரு முன்னாடி உன்னை நல்லா வாழ வைக்க முடியல. ஏங்க, எதுக்காக நீங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். காந்தம், ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நல்லா சம்பாதிச்சு உன்னை நல்லா வாழ வைப்பேன். சரிங்க, இப்ப அத பத்தி எல்லாம் எதுக்கு யோசிக்கிறீங்க? கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அவன் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தவொடனே சாப்பாடு எடுத்து வச்சா. மறுநாள் அவன் மறுபடியும் விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தான். ஏங்க, என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏங்க விறகு வெட்ட போல? இன்னைக்கு வேலைக்கு போலியா? இல்லடி, இன்னைக்கு ஏனோ எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? போய் என்ன பண்ண சொல்ற சொல்லு. எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கையில ஒத்த 1 ரூபா தங்க மாட்டேங்குது. அதனாலதான் எனக்கு வேலைக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கல. வாழ்க்கைனா அப்படிதாங்க. என்ன வாழ்க்கையோ என்னமோ, கையில கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா பின்னாடி நம்ம வாழ்க்கைக்கு உதவும். ஆனா என்னால அது கூட முடிய மாட்டேங்குது. பரவாயில்லங்க, எல்லாமே சரி ஆயிடும். எல்லாம் அதுவே சரி ஆயிடும். முதல்ல நீங்க எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி புருஷனை வேலைக்கு அனுப்பி வச்சா. ராமு வேலைக்கு போய் திரும்பி வராங்கட்டியும் ஒரு ஆலோசனைய யோசிச்சு வச்சிருந்தா. எங்க, வாங்க போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு பசியே இல்லடி. என்னங்க, இன்னும் நீங்க அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் என்ன செய்ய சொல்ற சொல்லு. நாள் முழுக்க அந்த வெயில்ல கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஏத்த பலனே கிடைக்க மாட்டேங்குதே. இங்க பாருங்க, அத பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க. நான் ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கேன். என்னடி அது? நீங்க இப்ப விறகு வெட்டி ஒரே இடத்துல தானே வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அங்க என் கூட நிறைய பேரு விறகு வெட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல வச்சு வித்துக்கிட்டு தானே இருக்கோம். அதுதான், அங்கதாங்க வந்ததே பிரச்சனை. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்கும் வர்றது தானே உங்களுக்கும் வரும். யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அங்க 10 ரூபா அதிகமா வச்சு வித்தா கூட எல்லா காசும் உங்களுக்கு தானங்க வரும். ஆமா இல்ல, இவ்வளவு நாள எனக்கு இந்த யோசனையே வரல. ஆமா, அப்போ எல்லாரும் என்கிட்டயே வந்து விறகு வாங்குவாங்கன்றியா? ஆமாங்க, தேவை அதிகமா இருந்தா எவ்வளோ காசா இருந்தாலும் எல்லாரும் வந்து உங்ககிட்ட தாங்க வாங்கிட்டு போவாங்க. சரி, அப்போ நாளைக்கே போய் பக்கத்தூர்ல போய் பாத்துட்டு வரேன். சரின்னு சொல்லி மறுவது நாள் பக்கத்தூருக்கு போய் விக்க போனா. ஆனா அங்க எந்த பலன் இல்லாததுனால திரும்பி வீட்டுக்கு வந்தான். ஏங்க, இன்னைக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? நீ சொன்ன அப்படின்னு பக்கத்தூருக்கு போய் விக்க போன. ஆனா அங்கேயும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் ஒரே நாள்ல நடக்கணும் அப்படின்னா எப்படிங்க நடக்கும்? இன்னைக்கு எனக்கு எந்த ஆதாயமும் இல்லையே. வீட்டை இன்னைக்கு எப்படி நடத்துறது? பரவாயில்லங்க, இன்னும் ஒரு 2 நாள் போட்டோம். வேணும்னா உங்க கூட சேர்ந்து நானும் வரேனே. சரின்னு சொல்லி பொண்டாட்டி பேச்சு கேட்டு போனா. ஆனா அதனாலயும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. பாத்தியா, உன்னை நம்புனதுனால இன்னைக்கும் எந்த ஒரு ஆதாயமும் இல்ல. என்னங்க அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ற? நீயே பாத்தியே. ஏங்க, இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுங்க. இன்னைக்கு நீங்களே வீடு வீடா போய் விறக வித்துட்டு வாங்க. நீ சொல்ற யோசனைனால நம்மளுக்கு ஆதாயம் வரும்னு சொல்றியா? போய் பாருங்க, கண்டிப்பா வரும். சரி, நீ சொல்ற அப்படின்னு இன்னைக்கு நான் போறேன். இப்படி பொண்டாட்டி சொன்ன மாதிரியே விறக விக்க போனா. அன்னைக்கு நல்ல லாபம் வந்தது. என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு 2000 ரூபாய் அதிகமா லாபம் வந்தது. இப்படி சந்தோஷமா வீட்டுக்கு வந்து, காந்தம், காந்தம், இன்னைக்கு எனக்கு 2000 ரூபாய் லாபம் வந்துச்சு தெரியுமா? அப்புறம் என்ன நினைச்சீங்க? என்னோட யோசனை அப்படின்னா? சரி சரி, நீதான் பெருசுன்னு நான் ஒத்துக்கிறேன் தாயி. நாளையில இருந்து நீங்க இதே வேலை செய்யுங்க. எவ்வளோ லாபம் வருதோ அவ்வளோ லாபம் வந்தாவே போதும். சரிடி அப்படின்னு அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு டெய்லி லாபம் வந்தது.
கொஞ்ச நாள்ல மழை வந்து விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. இதனால எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ள, என்னடி இது, ஒண்ணு இல்லங்க, 2-3 நாள் வேலைக்கு போவாதீங்க, அவ்வளவுதானே. அந்த கடவுள் எப்ப பார்த்தாலும் என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கானே. அதெல்லாம் பரவாயில்லங்க, இதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நான் இப்படியே இருக்கிறது? விறகெல்லாம் ஈரமானா யாரும் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு அவகாசம். இன்னொரு அவகாசமா? அது எப்படி? எங்க எல்லாரும் ஈரமான விறக காய வைக்க முடியாதுன்னு கஷ்டப்படும் போது நம்ம அத காய வச்சு வித்தா? விறக மழை காலத்துல காய வைக்கிறதுனா எப்படி நடக்கும்? நம்மளுக்கு தான் கொஞ்சம் இடம் இருக்குல்லங்க, அங்க சின்னதா ஒரு ஷெட் ஆரம்பிச்சு கொஞ்சம் நெருப்பு போட்டு விறகு அது மேல வைக்கலாம். அப்படி செஞ்சா அந்த விறகு காஞ்சிடுமா? அவ்வளோ காயிலனா கூட மத்த விறகோட பாக்குறதுக்கு ஈரம் இல்லாம இருக்கும்ல, அப்ப அந்த விறக நம்ம அதிகமா விலைக்கு விக்கலாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமு கொஞ்ச நேரம் யோசிச்சான். காந்தம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட, சரி நீ சொன்ன மாதிரியே நான் செய்ய பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஷெட் ஏற்பாடு பண்ணாங்க. ஈரமான விறகெல்லாம் கொண்டு வந்து காத்துக்கு அறவிட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறம் அந்த விறகெல்லாம் கொஞ்சம் காஞ்சிருந்தது. 3 நாளுக்கு அப்புறம் ராமலு பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான். காந்தம், விறகெல்லாம் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிதாங்க எனக்கும் தெரியுதுங்க. இந்த விறகையும் நீங்க வீடு வீடா வித்துட்டு வாங்க. காந்தம், நீ சொன்ன மாதிரியே செய்றேன், ஆனாலும் கொஞ்சம் விறகு ஈரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்லங்க, மத்த விறகோட இது கொஞ்சம் காஞ்ச விறகுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அவனும் விறகு எடுத்துட்டு போய் மொத்த விறக வித்துட்டு வந்தான். அவனே ரொம்ப ஆச்சரியப்பட்டான். சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட, காந்தம், மறுபடியும் விறகெல்லாம் வித்துருச்சுடி, அது கூட நல்ல விலைக்கே. நான் தான் சொன்னேனேங்க. காந்தம், நீ இல்லனா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு காசு வந்திருக்காது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க மாறணும்னு சொல்றாங்கல்லங்க, இது கூட அப்படிதான். ஆமா காந்தம், நீ சொல்லும் போதுதான் எல்லாமே எனக்கு புரியுது. இப்படி கொஞ்சம் நாட்கள் போச்சு. ராமு கொஞ்சம் காசை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள், காந்தம், நீ சொன்ன மாதிரியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் விறகு வாங்கணும். நான் கூட அதுதாங்க யோசிக்கிறேன், என்ன பண்றது? நம்ம விறக மட்டுமே விக்காம சின்ன சின்ன விறக கட் பண்ணி அது சமையலுக்கு ஏத்த மாதிரி நம்ம விக்கணுங்க. இது என்ன ரொம்ப புதுசா இருக்கு? ஏங்க, இப்படி நம்ம பண்றதுனால சமைக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நம்ம கிட்ட இதே விறக கொண்டு போவாங்க. சரி, பாக்கலாம் இன்னும் எத்தனை பேரு வாங்குறாங்கன்னு. இப்படி புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து விறக சின்ன சின்னதா வெட்டி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல அவங்களுக்கு நல்ல பேரு வந்தது. இவங்க கிட்ட நம்ம விறக வாங்கினா நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். வீட்ல நான் இல்லனா கூட என் பொண்டாட்டிக்கு விறகு ஒடிக்கிற வேலை இல்ல. அவ இப்ப என்கிட்ட விறகு உடைச்சு கொடுங்கன்னு கூட கேக்குறது இல்ல. இல்லனா எப்ப பார்த்தாலும் விறக வெட்டி கொடுங்க, விறக வெட்டி கொடுங்கன்னு என்ன இம்சப்படுத்துவா. ஆமா ஆமா, வயசான பொம்பளைங்களுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்னதா விறகுதான் உபயோகப்படுது. ஆமாண்டா அப்படின்னு கிராமத்து ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ராமு வீட்டுக்கு வந்து, காந்தம் காந்தம், பக்கத்து ஊரு ஜனங்க கூட விறக நம்பகிட்டே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியாங்க, நல்லது தானே, நம்மளுக்கும் நல்ல லாபம் வரும். விறகு வெட்டி என்ன சம்பாதிக்க போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அதே விறகு வெட்டுற வேலையில எனக்கு நல்ல பேரையே வாங்கி கொடுத்திருக்க. இருக்கட்டுமேங்க, என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்காக தானே. இருந்தாலும் உன்னோட புத்திசாலித்தனம் தான் இதுக்கே காரணம் காந்தம். எல்லார விட நம்ம வேற மாதிரி யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து எல்லார விட வித்தியாசமா யோசிச்சு அவங்களும் பணத்தை சம்பாதிச்சாங்க. அன்னையில இருந்து அந்த ஊருக்குள்ள எல்லாரும் அவங்கள கௌரவத்தோட பார்த்தாங்க. புத்திசாலித்தனமா யோசிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஒரு கிராமத்துல சோமலிங்கம் அவன் பொண்டாட்டி பார்வதி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோமலிங்கம் பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்பவே சோம்பேறி. சூரியன் நடு நெத்திக்கு வர வரைக்கும் படுக்கல இருந்து எந்திருக்காம எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே சோம்பேறியா இருப்பான். நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் பொண்டாட்டி பார்வதி மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டு வேலையும் செஞ்சு வெளிய போய் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வந்து அதுல வர காசுல குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அவனாலதான் அந்த குடும்பமே நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் 9 மணி ஆனாலும் சூரியன் நெத்திக்கு வந்தாலும் சோமலிங்கம் எந்திருக்காம தூங்கிக்கிட்டு இருந்தான். வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற பார்வதிக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்து இப்படி சொன்னான்.
ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் அப்படின்னு நீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க? சூரியன் நடு உச்சிக்கு வந்திருக்கான். ஊருக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் எப்பவும் போல பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு படுத்து தூங்குறீங்களே. உங்களது எப்போ இந்த ராமாயணம் தானா? ஐயோ, என்னடி காலையிலேயே பிரச்சனை பண்ற? நைட்டு நான் சரியா தூங்கவே இல்ல. இப்போ நல்ல தூக்கம் வருதுன்னு தூங்குன. நீ என்னவோ காலையில எந்திரின்னு உயிரை வாங்குற. நீ போய் உன் வேலையை பாரு. பார்வதி ரொம்ப கவலையோட, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்றீங்க. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கி காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகுங்களை கொண்டு வந்து உடைச்சி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அந்த விறகுங்களை வித்து 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வரலாம்ல. நான் ஒத்தையிலேயே எவ்வளோ கஷ்டப்படுறேன். விறகு உடைக்கவா? என்னால முடியுமா பார்வதி? என்னால குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது. இடுப்பு ரொம்ப வலி. அது இல்லாம வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. இந்த வெயிலுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. சரி, இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு வேற ஏதாவது பார்க்கலாம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னோட புருஷன் மாறவே மாற மாட்டான் அப்படின்னு பார்வதி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சோமலிங்கம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்திலேயே நடந்துகிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த ராஜ்யத்தை ஆள்ற ராஜாவான தர்மராஜ் ரொம்ப நல்லவரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அப்படின்னு தான் அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் அவங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்யணும்னு ராஜா உடனே இத பத்தி நல்லா யோசிச்சு அவரோட ஆட்களை கூப்பிட்டு ஊருக்குள்ள டங்கூரா அடிக்க சொல்லி இப்படி சொன்னாரு. ஒரு நாள் மத்தியான நேரத்துல அந்த சந்திரபூரி கிராமத்துல ராஜாவோட ஜனங்க டங்கூரத்தை அடிச்சாங்க. ஊரு ஜனங்க எல்லாருமே அங்க சேர்ந்தாங்க. வேலையை முடிச்சுக்கிட்டு வர பார்வதி கூட அத பார்த்து அவளும் அங்க வந்து நின்னா. எல்லாரும் கேட்டுக்குங்க, இது மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வீட்ல இருக்கிற எல்லாரும் அதிகாலையில எந்திரிக்கணும். சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில எந்திரிச்சு நம்ம சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும். நம்ம ராஜா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிருக்காரு. அதுக்காக நாளைக்கு காலையில ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்னையா ஏற்பாடு? கொஞ்சம் விவரமா சொல்ல. நாளைக்கு காலையில அதிகாலையில, அப்படின்னா சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே இருட்டு வேளையிலேயே யாரெல்லாம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராஜா வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தலா 10 தங்க நாணயம் கொடுக்கப்படும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அவகாசம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். சரியா சூரியனோட வெளிச்சம் இந்த பூமிக்கு விழும்போது கோட்டையோட கதவு சாத்திருக்கும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. எல்லாரும் கேட்டுக்குங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்வதியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. 10 தங்க நாணயம் அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து. பார்வதி அவங்களோட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் பாக்குற நேரத்துல அப்ப கூட சோமையா வீட்டு திண்ணையில சோம்பேறியா உக்காந்து இருந்தான். புருஷனோட பக்கத்துல போய், என்னங்க கேட்டீங்களா? நம்ம கஷ்டம் தீந்து போற காலம் வந்துருச்சு. மகாராஜா ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு. மகாராஜா ஏதோ ஒரு வார்த்தையை அறிவிச்சா நம்ம கஷ்டம் எப்படி தீரும்? என்னது? யாருமே வேலை செய்ய வேண்டான்னு சொல்லிட்டாரா? அது இல்லங்க, 10 தங்க நாணயத்தை கொடுக்கறாங்களா. அதிகாலையில எந்த வீட்ல ஆம்பளை சீக்கிரமா எந்திரிச்சு கோட்டையோட கதவு கிட்ட போறானோ அவனுக்கு 10 தங்க நாணயம் கொடுக்கறாங்களா. நாளைக்கு காலையில நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு கோட்டையோட கதவு கிட்ட போனா போதும், நம்மளோட கஷ்டம் எல்லாம் தூரமாயிடுங்க. அந்த 10 தங்க நாணயத்துல நம்ம ஒரு சின்ன வீட கட்டிக்கலாம், கொஞ்சம் வயல கூட வாங்கிக்கலாம். மத்தவங்க கை கீழே போய் கூலி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. 10 தங்க நாணயமா? உண்மையிலேயே கொடுக்கறாரா? நாளைக்கு காலையில உங்க வீட்டாண்ட போன உடனே கொடுப்பாங்களா? இது எனக்கு ரொம்ப சுலபமான வேலை. நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா போக தான் போறேன். எனக்காக போறதுக்கு முன்னாடியே சுட சுட சுடு தண்ணி, ஒரு சொம்பு நிறைய பால், எல்லாத்தையும் தயாரா எடுத்து வை. கண்டிப்பாங்க, எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமா தூங்குங்க. கோட்டை நம்ம வீட்டாண்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. கோட்டை நம்ம வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நம்ம காலையில கோழி கூறதுக்கு முன்னாடியே எந்திருக்கணும். பார்வதிக்கு அன்னைக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நாளையில இருந்து தன்னோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. சோமையா மட்டும் தனக்கு 10 தங்க நாணயம் கிடைக்க போது,
இனிமே தான் வேலைக்கே போறது வேண்டாம் அப்படின்னு பகல் கனவை கண்டுகிட்டு ரொம்ப நேரம் தூங்காமையே இருந்தான். நடு ராத்திரிக்கு அப்புறம் ஆழமான தூக்கத்துக்கு இறங்கியிருந்தான். பார்வதி காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தன்னோட புருஷனுக்காக பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா. அதிகாலையில 4 மணி ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டாதான் இருக்கு அப்படின்னு தன்னோட புருஷனை எழுப்புறதுக்காக போனா. ஏங்க எந்திரிங்க, காலையில 4 மணி ஆயிடுச்சு. நீங்க குளிச்சு முடிச்சு வராங்கட்டியும் நேரம் அதுக்கப்புறம் 5 மணி ஆயிடும். இப்போ நம்ம கிளம்புனாதான் சரியா சூரியன் உதயிக்கும் போது கோட்டையோட வாசல்ல இருக்க முடியும். என்ன பார்வதி, அதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சா? வெளிய பாத்தியா எவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு? இந்த மாதிரி பயங்கரமான இருட்டுல நான் கோட்டை வரைக்கும் நடந்து போகவே மாட்டேன். ரோடெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்க விட்ரி. ஐயோ, இருட்டா இருக்கும்போது தாங்க இங்கிருந்து கிளம்பணும். கோட்டையோட வாசலை மூடிடுவாங்க. ராஜாவோட ஆக்னியும் அதுதானே. உங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எந்திருங்க. 10 தங்க நாணயம் கிடைக்க போகுது. இது நம்ம வாழ்க்கைங்க. 10 நாணயம் தானே கொடுப்பாங்க. இப்போ என் தூக்கத்தை கெடுக்காத, கண்டிப்பா 1/2 மணி நேரத்துல எந்திருக்கிறேன். அவன் அப்படி சொன்ன உடனே பார்வதிக்கு மறுபடியும் அவனை எழுப்புனா அவன் திட்டுவான்னு சும்மா இருந்துட்டா. காலையில 4:30 மணி ஆச்சு. ஒரு பக்கம் வானம் வண்ண மாற ஆரம்பிச்சது. பார்வதி வெளியே வந்து பார்த்துட்டு தன்னோட புருஷனை எழுப்புறதுக்காக, ஏங்க எந்திரிங்க, இதுக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா கோட்டை வாசலுக்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு நடக்கிற சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா நீங்க இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மட்டும் போலனா நம்மளுக்கு தங்கம் கிடைக்காது. அப்பா பார்வதி, வெளியே இன்னும் குளிர் காத்து வீசிக்கிட்டு இருக்குடி. இந்த மாதிரி குளிர்ல என்னால வெளியே போக முடியாது. ராஜா ரொம்ப நல்லவரு. தங்கம் எங்க போயிட போகுது? கண்டிப்பா எல்லாருக்கும் தங்கத்தை கொடுத்து விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு வெளிச்சம் வரும்போது எந்திரிச்சு வர. அப்போ குளிர் இருக்காதுல்ல. வெளிச்சம் வந்த உடனே கோட்டையை சாத்திடுவாங்கங்க. அப்ப நம்மளுக்கு தங்கம் கிடைக்காது. தயவு செஞ்சு என் வார்த்தையை கேளுங்க. சீக்கிரமா எந்திரிங்க. 10 தங்க நாணயம் வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி படுத்து தூங்கலாம். யாரும் உங்களை எதுவுமே கேட்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் உங்க சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. சரி சரி, ஏண்டி உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? 10 நிமிஷம். அங்க பாரு, கோழி கூவுன உடனே எந்திரிச்சு வர. பார்வதி வீட்டுக்கு வெளியே வாசல்ல வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு ஜனங்க அதுக்குள்ள எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. 5:30 மணி தாண்டிருச்சு. பார்வதி தன்னோட பொறுமையை இழந்து வீட்டுக்குள்ள வந்து கோவமா பச்சை தண்ணி எடுத்து ஊத்துனா. உடனே சோமலிங்கம் எந்திரிச்சு நின்னா. பார்வதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. இலவசமா தங்க நாணயத்தை ராஜா குடுக்கறேன்னு சொன்னாலும் எந்திரிச்சு போவாம இங்கே இருக்கீங்களே. 5:30 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்துரும். வீட்டை விட்டு முதல்ல மரியாதையா வெளியே போங்க. பொண்டாட்டியோட கோவத்தை பார்த்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவன் நிதானமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு துணி மாத்திட்டு வர்றதுக்கே அவனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்வதி, என் செருப்பேங்க, என்னோட கண்ணாடி எங்க? இப்படி அவன் கிளம்புறதுக்கே ரொம்ப நேரமாக்கிட்டான். அதுக்குள்ள சூரியன் உதயிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூரியன் உதைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் அவன் நிதானமா வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள நிதானமா நடந்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு சோம்பேறி மாதிரி சூரியன் உதயிக்கும் போது நடந்து போய்கிட்டு இருந்தான். ஜத்தா வேகமா நடந்துகிட்டு, எங்க கொஞ்சம் சீக்கிரமா நடுங்க. சூரியனை பாத்தீங்களா? அப்பவே கடல்ல இருந்து மேல வந்துகிட்டு இருக்காரு. நம்ம இப்படியே நடந்தா கோட்டைக்கு போக முடியாது. சீக்கிரமா நடுங்க. என்னது சீக்கிரமா நடக்கணுமா? என்னால முடியாது, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. கிடைச்சா 10 தங்க நாணயம் கிடைக்குது. இல்லனா பரவாயில்ல, அதுக்காக என்னோட உயிரை விட எல்லாம் என்னால முடியாது. பொண்டாட்டி எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் நிதானமா தான் நடந்துகிட்டு இருந்தான். அவனோட சோம்பேறித்தனத்தை விடவே இல்ல. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே கோட்டை வாசலுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ள சூரியன் நல்லா உதயமாயிட்டான். வாசல்ல நிக்கிற சேவகருங்க அந்த கதவை சாத்திட்டாங்க. நில்லுங்க நில்லுங்க, கதவை சாத்தாதீங்க. நானும் ராஜா குடுக்கற தங்க நாணயத்தை வாங்கதான் வந்திருக்கேன். என்ன உள்ள விடுங்க. ராமலிங்கம் எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடுனாலும் அந்த சேவகருங்க அவனை உள்ள விடவே இல்ல. ராஜலிங்கம், எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? ராஜா சொன்ன மாதிரி சூரியோதயம் ஆன உடனே கதவை சாத்திருங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லிருக்காங்க. சூரியன் உதயமாயிட்டாரு, அதனால கதவை சாத்திட்டோம். ஐயா, தயவு செஞ்சு என்ன மட்டும் உள்ள விடுங்க ஐயா. என் பொண்டாட்டி காலையில இருந்து என்ன எழுப்பிக்கிட்டே இருந்தா. என்னோட சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஏழைங்க ஐயா. 10 தங்க நாணயம் எனக்கு ரொம்ப முக்கியம்.
பெரிய யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் ராஜா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சாரு. உனக்கு தங்க நாணயம் வேணும்னு இருந்தா நீ காலையில எல்லாருக்கும் முன்னாடியே வந்திருக்கணும்ல. நீ ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா படுத்து தூங்கி நீ எந்திரிச்சு இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வந்தா யாருமே இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ராஜா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதே உன்ன மாதிரி சோம்பேறிங்களை எழுப்புறதுக்காக தான். முதல்ல வந்தவங்களுக்கு தங்க நாணயம் கொடுத்தாச்சு. கஜானா அதிகாரியும் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சோமலிங்கம் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட சோம்பேறி தனத்தினால தனக்கு கிடைச்ச வாய்ப்பை இப்படி தவற விட்டுட்டோமேன்னு ஆலோசனை பண்ணான். அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டான். வர வழியில பாத்தீங்களா, நான் காலையில இருந்து தொண்டை தண்ணி வத்தி போற மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன். வெளியே இருட்டா இருக்கு, ரொம்ப குளிருது, என்னால இந்த நேரத்துல எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்ன ஒவ்வொரு சோம்பேறித்தனம் வார்த்தையால இன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டி பின்னாடி போயிடுச்சு. நம்ம வீட்டு தரித்திரத்துக்கு காரணம் நீங்க தான், உங்களோட சோம்பேறித்தனம் தான். என்ன மன்னிச்சிடு பார்வதி, நீ சொன்னது உண்மைதான். கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்லாதவனுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்தா கூட அந்த அதிர்ஷ்டம் அவன் கை சேராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய சோம்பேறி அப்படின்னா, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை நான் காப்பாற்ற முடியாம என் வாழ்க்கையே நாசமாக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எப்பவுமே நான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன். நாளைக்கு காலையில இருந்து ஊரு ஜனங்க கூட நானும் சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போறேன். இந்த வார்த்தைய உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்றேன். இன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் சோமலிங்கத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 10 நாணயத்தை அவன் இழந்தாலும் வாழ்க்கைனா என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனம் அப்படிங்கறது ஒரு மனுஷனோட பெரிய எதிரி. இந்த சோம்பேறித்தனத்தினால ஒரு மனுஷன் தனக்கு வர வேண்டிய எவ்வளோ நல்ல விஷயத்தையும் இழந்துட்டு நின்னுகிட்டு இருக்கான். காலமும் நேரமும் யாருக்காகவும் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்காது. நம்மள தேடி வந்த அவகாசத்தை யாரு உபயோகப்படுத்திக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பாப்பாங்க.